கேட்க போகிறாங்களா ஏதோ? அகத்தியர்கிட்ட எனக்கு ஒரு வரம் வேண்டும். இந்த ஒப்பந்தம் நான் வாங்கினேன். அதாவது பிரபஞ்ச மகாசபையிலே அகத்தியனை சகோதரனாக, தன் உறவாளனாக, சொந்தக்காரனாக, தன்னுடைய குழந்தையாக, தகப்பனாக, தாயாக பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. அது இச்சபையில் மட்டுமே நிகழும். அவரவர்கள் இல்லத்தில் குழந்தையாக, சகோதரனாக, தாயாக, தந்தையாக வந்தும் அகத்தியம் அமர்வோம். அதுகாரும் அவ்வாறே அனைத்து சீடர்களின் இல்லங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு காட்சிகள் அகத்தியன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிவமகா வாழை சித்தன் மூலமாக, தேவியின் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் எவ்வரம் என்று ஐயா, நான் இந்த சபையில் சேர்ந்ததுக்கு அப்புறமும், நான் தவம் இருந்ததுக்கு அப்புறமும் என்னை யாராச்சும் மனசு கஷ்டப்படுத்தினாங்கன்னா நான் அப்படி எதுவும் நினைக்கிறதில்ல. அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு வேறு பிரச்சனையும் வருதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, வந்து சாரியும் கேட்குறாங்க. நான் மனசால் கூட அப்படி நினைக்கல, அவங்களுக்கு அது மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அது அந்த சபிக்கிற மனசு அடி மனசில் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு அகத்தியனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அதற்கும் அகத்தியனுக்கும் பிரபஞ்ச மகா சபைக்கும் எத்தொடர்பும் இல்லை. அகத்தியன் உரைத்து விட்டோம். சிவம் உருவாக்கிய ஆற்றல்கள் நற்பணி புரிந்து கொண்டிருக்கின்றன. ஆற்றல்களை வணங்கி வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் நற்பணி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நற்பணிக்கு கேடு, குந்தகம், குதர்க்கம் விளைவிக்கின்ற எத்தகைய ஆற்றலையும் தவிடுபொடியாக்கும் ஆற்றல் பிரபஞ்ச மகா சபையிலே சித்த தேவ கணங்கள், சிவபூதங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்று அகத்தியன் உரைக்கின்றார். அதற்கும் அகத்தியனுக்கும் சித்தனுக்கும் இல்லாளுக்கும் சீடர்களுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை. அவன் கர்ம வினையை அவன் சுமந்து ஆற்றுகின்ற வினையால் அவன் பெறுகின்ற தீவினையின் முடிவு என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இதற்கு விளக்கம் நிறைய உள்ளது. எடுத்துக்காட்டோடு அகத்தியன் விளக்குவோம். இனி அது அவசியம் இல்லை, உணர்ந்து கொள்வார்கள். சிவமகா வாழை சித்த சபைதனிலே எத்தகைய இடர் இன்னல் கொடுத்தவர்களும் சபைக்கும் சபை சார்ந்த சீடர்களுக்கும் எத்தகைய முடிவுதனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எம் சீடன் பாம்பாட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவனும் விஸ்வாமித்திரனும் என்ன பணி ஆற்றுகின்றார்கள் தெரியுமா? சபை நாடி வருகின்ற ஒவ்வொரு சீடனையும் ஒரு சோதனை கருவி வைத்து அவனை சோதனை செய்கின்றார்கள். சபைதனிலே அச்சோதனை கருவி அமிழ்த்தப்பட்டிருக்கின்றது, வைக்கப்பட்டிருக்கின்றது சூட்சுமமாய். அது எங்க இருக்கின்றது? பிரபஞ்ச மகா சபையினுடைய திருத்தோரண வாயிலாக, பிரதான வாயிலாக நிற்கின்றதே. அவ்விடத்தில் பாம்பாட்டி அமர்ந்து மருதமலை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். அவனை கடந்து வருகின்ற பொழுது வருகின்றவனுடைய வினை சர்ப்பங்களை வேறறுக்கின்ற சர்ப்ப சித்தனாக அமர்ந்திருக்கின்றான். அவன் வினை சர்ப்பங்களோடு வருகின்றவன் அவன் வினைகளை சபையில் வந்து அகற்ற வருவதற்குரிய பணியை செய்தானெனில் அவன் வினையை அகற்றிச் செல்வான். சபைக்குள் வந்து உமக்கு இழைத்தவாறு குந்தகம் கேடு விளைவிக்க வேண்டும் என்று வருபவன் மீண்டும் அவனால் பாம்பாட்டியால் அல்ல, அவன் வருகின்றவனுடைய சுய கர்ம வினையால் மேலும் சர்ப்ப வினைகளை பெற்று செல்கின்றான் என்று சூட்சமமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாம் கூட உரைப்போம். ஒரு சீடன் ஆய் தாண்டி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து சித்தனோடு சாதனத்தின் மூலமாக உரையாற்றுவோம். யாம் அதனை கண்டோம், யாம் இதனை கண்டோம், அத்துணை ஆலயங்களுக்கு சென்று விட்டோம், சிவ கைலாயத்திற்கு சென்று அமர்ந்தோம், அவனை கண்டு விட்டோம். எம் கண்ணில் தீப்பொறி தெரிகின்றது, எம் உடம்பில் அத்துணை வெப்பம் எழுகின்றது, யாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று உரைப்பான். இவனும் சரி, பிரபஞ்ச மகா சபைக்கு ஒரு நற்சீடன் வந்து விடுவான். நல் கருத்தை பரப்பி பிரபஞ்ச மகா சபையினுடைய புகழை பரப்பி யுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்றுவான் என்று இவன் அழைப்பான். அகத்தியனும் சரி வரட்டும் என்று அனுமதி கொடுத்தோம். ஆனால் அமர்ந்திருக்கின்றானே விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டி சாதாரணமானவர்கள் அல்ல சீடர்களே. விஸ்வாமித்திரனுடைய கோபத்திற்கும் பாம்பாட்டியினுடைய சீற்றத்திற்கும் ஒருவன் தப்பி வந்தாலே அவன் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வர முடியும். அவ்வாறு அவர்களால் சோதனை நிலைக்குள் அமிழ்த்தப்பட்டு அச்சோதனை நிலைகளில் வெற்றி கண்டவர்களே பிரபஞ்ச மகா சபையுடைய முதன்மை சீடர்கள் என்று. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.
அவ்வாறு கிளை சபைகள் வேண்டுகின்ற பொழுதும் அவரவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நகரங்களில் இருந்து சிவமகா வாழைச்சித்தனுடைய உரையையும் அகத்தியன் உரையையும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கேட்டு பெற்று கிளைச்சபை அமைய வேண்டும் என்று வினவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிளைச்சபை என்பது சாதாரண சபை அல்ல. நாம் உரைத்தவாறு பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சத்த சபை எவ்வாறு உயர் சபையோ சிவம் அமர்ந்து நடத்தும் சபை அது. எனக்கும் இவனுக்கும் மாநிலனாய் அங்கு எத்தகைய பணியும் இல்லை, எவனுக்கும் மாநிலனாய் எத்தகைய பணியும் அங்கு இல்லை. நடத்தும் அனைத்தும் சிவம். சிவத்தோடு உரையாடி சிவம் காட்டும் அறிவு நிலை சான்றுக்கு உட்பட்டு அகத்தியன் காட்டும் சிவசூட்சம நூல்நிலைக்கு உட்பட்டு நடக்கும் ஒவ்வொரு முடிவும் அங்கு எடுக்கப்படுகின்றது. இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய உன்னத நிலை. அவ்வாறு கிளைச்சபை அமைவது என்பதும் சபையிலிருந்து பல்வேறு பரிமாண நிலைகளில் அமையப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சபைகளிலும் ஆராய்தல் நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் சீடர்களே. பல்வேறு பரிமாண நிலைகளில் அங்கு ஆராய்தல் நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிளைச்சபை ஆசானுடைய உள்ள ஆன்மீக சரணாகதி தத்துவத்த நிலைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அகத்தியன் வழங்குவோம் செல் சச்சங்க நிகழ்வு நடத்தி என்று. ஆனால் விஸ்வாமித்திரன் விடமாட்டான். ஏய் ஒருப்பா, அவன் இன்னும் பக்குவப்படல அப்படின்பா விஸ்வாமித்திரன். இயல்பு நிலையில் உரையாற்றுவான். சித்தனோடு சென்னை மாநகரிலே பல்லவ தேயத்திலே அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனின் தேகத்திலிருந்து விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் உரையாற்றுவான் சீற்றம் கொண்டு. அவன் வந்து கொண்டிருக்கின்றான். வண்டல்வனம் மாநகரின் நுழைவாயில் வருகின்றான். அவனை அங்கிருந்து அப்படியே துரத்து என்று சித்தனுக்கு ஆணையிடுவான் விஸ்வாமித்திரன். அவ்வாறு கிளைச்சபை அமைப்பதற்கு அத்துணை கட்டுப்பாட்டுகளுக்குள்ளிருக்கும் ஒரு சித்தனே கிளைச்சபை ஆசானாக வலம் வர முடியும். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஒரு சித்தனால் மட்டுமே கிளைச்சபை பெற முடியும். சித்தன் என்று அகத்தியன் பட்டம் கொடுத்து விடுவோம் சபைகளில், யாருக்கும் கொடுத்து விடுவோம். ஆனால் அவன் சித்தனாக வலம் வருவதற்குரிய அத்துணை முயற்சிகளுக்குள்ளிருந்தும் அவன் தன்னை ஆழ்படுத்தி ஈடுபடுத்தி எவனொருவன் உண்மையில் அகத்தியன் சித்தன் என்று உரைத்து விட்டான், தான் சித்தனாக மாற வேண்டும் என்று ஒருவன் வலம் வருகின்றானோ அன்று அவனுடைய கிளைச்சபை அடி ஆழ்நிலைக்குள்ளிருந்து எழுகின்ற சிவ ஆற்றலின் மூலமாக அற்புதமான உச்சகட்ட நிலை பெறும் என்று அகத்தியன் உரைத்து. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷா. அவ்வாறு உச்சகட்ட நிலையில் செல்கின்ற கிளை சபைகளுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பகிரப்படுகின்றது என்பதை பகிரங்கமாக அகத்தியன் அறிவிக்கின்றோம். அகதீஷாய நமக. சென்னை பல்லவ தேயத்திலே அமர்ந்திருக்கும் சீடன் எங்கிருந்து சித்தன் உரைக்கின்ற பொழுது இத்தருணம் அவனை அழைத்தாலும் அங்கிருந்து விஸ்வாமித்திரன் உரையாற்றுவான். இவன் போன்ற சீடனுக்குள் விஸ்வாமித்திரன் அமர்ந்து அவ்வாறு ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாகும். சபைக்கு கிடைக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும். இந்நூல் எவ்வாறு பகிரப்படுகின்றது? சித்தனை அடிபணிவு சரணாகதியோடு அவனை தாழ் பிடித்து வணங்குபவனுக்குள் நூல் பகிரப்படுகின்றது. தெரிகின்ற காட்சிகள் அனைத்தும் சிவசூட்சம நூலின் ஆற்றலே, சிவசூட்சம நூல்களே. அத்துணை சீடர்களுக்குள் இருந்து எழுகின்ற சிவ காட்சிகள் சித்தனை கண்டாலும் கோமாதாவினை கண்டாலும் இயல்பு கொடிமரத்தினை கண்டாலும் இவனை கண்டாலும் என்னை சுமந்திருக்கும் இவனை கண்டாலும் இல்லாளை கண்டாலும் இவன் மலரையர்களை இவன் பேர குழந்தைகளை இவன் மலரையர்களை கண்டாலும் அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றலை கசிவே என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷ். அதனை மெல்ல மெல்ல எவன் ஒருவன் உள்ளுக்குள் கிரகித்து சபையோடு வலம் வருகின்றானோ அவன் இது போன்று வார்த்தைகளை உதிர்க்க முடியும். தன் எழுதுகோளால் எழுத முடியும். பறைசாற்று நிலை சாதனத்தில் தங்கு தடையின்றி அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்குள் ஆதி சிவசூட்சம நூல் எழும் என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷ். கிளை நூலினை ஒவ்வொரு சீடர்களும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். கிளை சபைகளிலே ஆசான் மட்டுமல்ல, ஆசானோடு இணைந்த சீடர்கள் யாவரும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. ஒருவருக்கொருவர் சிவ சீடர்களாக சித்தர்களாக ஏற்ற இறக்க நிகழ்விற்குள் சென்று ஆராயாது இகலோக நிகழ்விலே ஒருவன் தாழ்ந்தவனாக உயர்ந்தவனாக இருந்த பொழுதும் பொருளீட்டில் உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக இருந்த பொழுதும் சரணாகதி நிலை என்னும் நிலைக்கு கட்டுப்பட்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சிவ சபை பற்றி கிளை சபை பற்றி உரையாடி வலம் வருகின்ற பொழுது யாவருக்கும் சிவசூட்சம நூல் பகிரப்படும் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு கிளை சபை ஆசானாக ஆற்றல் கொண்ட சித்தனுடைய சீடனாக ஏற்று நின்று கிளை சபையை ஏற்று கஜேந்திர பூபதி என்னும் நாமம் கொண்டு இல்லாரோடு வலம் வருகின்ற அந்நிலையும்
பொங்குதேய மண்டலத்திலிருந்து ஆற்றலாய் கிளை சபை கண்டு அவன் குரு மடிந்து விட்ட பிறகு அவன் குருவினுடைய ஆற்றல் தவழ்ந்து அமிழ்ந்திருக்கின்ற ஒரு தளம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலமே. அச்சபையின் ஆசானே வாழை சித்தன் பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட சிவம் என்று நினைந்து அடிபணிந்து தாழ்ந்த நிலைக்கு கொடுக்கப்பட்ட பச்சாபாளையம் என்னும் நகரினிலே கொடுக்கப்பட்ட கிளை சபையின் ஆசான். இதுபோன்று அற்புதமாய் தன்னுடைய இல்லமதை கிளை சபையாக மாற்றி அகத்தியன் அகம் கண்டு அகத்தில் இருக்கும் அகம் கழிந்து அகத்தியனுக்கு அகம் கண்டு இது இவன் அகம் அல்ல, இவன் அமைத்தது இவன் அகம் அல்ல, அது அகத்தியன் அகம், அகத்தியன் உள்ளிருந்து பணியாற்றுகின்றான் என்று அகம் கண்டு அகத்தினுள் சச்சங்க நிகழ்வு கண்ட சீடனுக்கும் இல்லாளுக்கும் வரம் கேட்டு சித்தனை உள்ளழைத்து வந்து அமர வைத்து ஆற்றலாக அகத்தியம் அமர வேண்டும், அகத்தியம் பரவ வேண்டும் என்று வேண்டி நிற்கும் இச்சீடருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் சீடராக எழுந்து நிற்க யாவரும் கிளைச்சபை சீடர்கள் யாவரும் எழுந்து நிற்க பொங்குதேய மண்டல சீடர்களும் கிளைச்சபை சீடர்கள் எழுந்து நிற்க ஆற்றலாய் அனைவருக்குள்ளும் அகத்தியம் பரவி நிற்கும், அகத்தியம் சூழ்ந்து நிற்கும், அருள் வளையம் காத்து நிற்கும் சிவமாக அகத்தியமாக இச்சித்தனாக இல்லாளாக சூட்சம நூல் வளம் வரும் அந்நூலினை பெறுகின்ற தகுதிதனை உயர்த்தி கொள்கை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி யாவரும் அருள் வளையத்திற்குள் வந்து அமர்ந்த இப்பீடம் கைலாய பீடமாக அமர்ந்திருப்பவன் சிவமாக பார்வதியாக முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளாக அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைக்குள் அமர்ந்து ஒருவன் வணங்குகின்ற பொழுது அந்நிலை உயர்நிலை, உயர்நிலை உள்ளிருந்து வழங்கப்படும் என்று அகத்தியன் வரமாக வழங்கி அமர்ந்து ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.